அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து. வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க குருவே துணை. ஸ்ரீ ஆண்டாள் அருளச் செய்த திருப்பாவை மார்கழி மாதம் 20வது நாளில் பாடக்கூடிய ஒரு அற்புதமான பாடல். 33 அமரருக்கு முன் சென்று கற்பம் தவிர்க்கும் கலியே துழிலெழா செப்பமுடையார் திரளுடையார் செற்றாருக்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துழிலெடாய் செப்பென்ன மென்மூளை செவ்வாய் சிறுமருங்கில் நட்பின்னை நங்காய் திருவே துழிலெடாய் ஊக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாளனை இப்போதே எம்மை நீரேட்டாலோ எம்பாவாய் என்று ஆண்டாள் அவர்கள் மார்கழி மாதம் 20வது நாளில் பாடக்கூடிய ஒரு அற்புதமான பாடல். தேவர்கள் 33 கோடி பேர் அவர்களுக்கு ஏதேனும் துன்பம் நேருவதற்கு முன்பு நீ ஓடி சென்று அவர்களுடைய துன்பத்தை போக்குவாய் அல்லவா, துயில் நீங்கி எழுவாயாக. நடுநிலைமையும் வீரமும் உடையவனே, பகையவர்களுக்கு வெப்பத்தை கொடுப்பவனே, தூய்மையானவனே, உறக்கம் நீங்கி எழுவாயாக. கலசத்தை போன்ற மார்பினையும் சிவந்த வாயினையும் சிரித்த இடுப்பையும் உடைய நட்பின்னையே திருமகளே, உறக்கம் நீங்கி எழுவாயாக. பாவை நோன்புக்கு உரிய பொருளாகிய விசிறி முகம்பாக்கும் கண்ணாடி இவற்றை உனது மணவாளனுக்கு கொடு, அவனை இப்போதே நீராட்டவாயாக என்று ஆண்டாள் அவர்கள் புற அழுக்கையெல்லாம் நீக்கி அக இன்பத்திற்கு சொல்லக்கூடிய உண்மையான உயிர் தத்துவத்தை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பாடல். இந்த பாடல் நம்மை மெய்ஞானத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு பாடல். பார்க்க பார்த்தீங்கன்னா புற அழகை மேன்மைப்படுத்துகிற பாடலாக தெரிந்தாலும் கூட அகத்தை அகத்தோடு அறிய வேண்டும் என்கிற செய்தியை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பாடல். மாணிக்கவாசக பெருமான் மார்கழி மாதம் 20வது நாளில் பாடக்கூடிய ஒரு அற்புதமான பாடல். திருவண்ணாமலையிலே திருவம்பாவை அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அம்மையாரையும் எண்ணி அவர் பாடக்கூடிய கடைசியாக திருவண்ணாமலையிலே அவர் மார்கழி மாதம் 20வது நாளில் பாடக்கூடிய ஒரு அற்புதமான பாடல். போற்றி அருள்க நின் ஆதியாம் பாதமலர், போற்றி அருளுக நின் அந்த மா செந்தளிர்கள், போற்றி எல்லா உயிருக்கும் தோற்றமாம் பொற்பதம், போற்றி எல்லா உயிருக்கு போகமாம் பூங்கழல்கள், போற்றி எல்லா உயிருக்கு ஈராம் இணையடிகள், போற்றி மால் நான்முகனை காணாத புண்டரிகம், போற்றியாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள், போற்றியா மார்கழி நீராடலோ எம்பாவாய் என்று மாணிக்கவாசக பெருமான் திருவண்ணாமலையிலே பாடக்கூடிய ஒரு அற்புதமான பாடல். மார்கழி மாதம் 20வது நாளில் இறைவனே, பழம் சிறப்பு வாய்ந்த உனது திருவடிகளை எங்களுக்கு தந்து அருள் புரிவாயாக. எல்லா உயிரினங்களின் பிறப்பிடம் உனது பொற்பாதங்கள், அவற்றை நாங்கள் வணங்குகிறோம். உனது திருவடிதான் சகல உயிர்களின் தோற்றமும் முடிவாகவும் உள்ளன. எல்லா உயிரினங்களுக்கும் மகிழ்ச்சிக்கு காரணமாக விளங்குவது உனது திருவடிகள். அவை 4 முகங்களுடைய பிரம்மதேவனையும் திருமாலையும் மகாவிஷ்ணுவையும் காண முடியாதபடி இவ்வளவு சிறப்புகள் உள்ள உனது திருவடிகள் தாம் நாங்கள் வாழ எங்களை ஆட்கொண்டுள்ளவை. இத்தனை சிறப்புகளும் பெற்ற திருவடியை நாங்கள் வணங்குகிறோம். இவ்வாறு வணங்கி இந்த மார்கழி மாதம் நீராடுவோமாக என்று மாணிக்கவாசக பெருமான் எம்பெருமான் சிவபெருமானுடைய அருளை சொல்றார்.
திருவண்ணாமலை ஒரு தலம் தான் அக்னிஸ்தலம். நான்முகன் என்று சொல்லக்கூடிய பிரம்மனையும் திருமாலும் பார்க்க முடியல. யாருடைய திருவடியை? சிவபெருமானுடைய திருவடியை பார்க்க முடியவில்லை என்ற செய்தியை சொல்லுகிறது. நீங்கள் நினைக்கிறீங்க திருவடின்னா மனுஷனுடைய காலா? இல்லை இல்லை, ஏதோ ஒரு இதுவா? அகத்தை காண முடியவில்லை. ஏக இறைவன் அங்குங்கனாதபடி எங்கும் பிரகாசமாக இருக்கக்கூடியவன். அவனுக்கு உடலும் இல்லை, குடலும் இல்லை. அவன் தத்துவம் என்ன என்பதை, அகத்தத்துவத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற நிலையைத்தான் அவர் சொல்றார். நம்ம சாமி வள்ளல் பெருமான் போற்றி நின் பேரருள், போற்றி நின் பேரருள் அற்பெருஞ்சோதி என்ற மாதிரி அகண்ட ஜோதியாக இருப்பது திருவண்ணாமலையிலே அண்ணாமலையார் இருக்கிறார் என்ற செய்தியை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் என்று சொல்லி, திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருட்பா மரணமில்லா பெருவாழ்வு என்று சொல்லக்கூடிய ஞானசரியை பாடல் மார்கழி மாதம் பாடக்கூடிய 20வது பாடலை நம்ம சிந்திப்போம். குறித்து உரைக்கிறேன் இதனை கேண்மீன் இங்கே வன்மீன், கோணும் மனக்குரங்கால் நாணுகின்ற உலகிற், வெறித்த உம்மால் ஒருபயனும் வேண்டுகிலேன் எனது மெய்யுரையை பொய்யுரையாய் வேறு நினையாதீர், பொறித்த மத சமயமெல்லாம் பொய் பொய்யே அவற்றில் புகுத்தாதீர், சிவம் ஒன்றே பொருள் என கண்டறிமின், செறித்திடும் சிற்சபை நடனத்தை தெரிந்து துதித்திடுமின், சித்தி எல்லாம் இத்தனமே சத்தியம் சேர்ந்திடுமேன். இந்த மார்கழி மாசத்துல பாடக்கூடிய வள்ளல் பெருமானுடைய மரணமில்லா பெருவாழ்வை அளிக்கக்கூடிய ஞானசரியை பாடல்ல அவர் சொல்ல செய்தி குறித்து தான் உரைக்கிறேன். இதை நீங்க கேட்டுக்கங்க. கேண்மீன் இங்கே வன்மீன், கோணும் மனக்குறுங்கால் நாணுகின்ற உலகில். அப்ப மனசு ஒரு குரங்கு, இதே சொல்லியிருக்கிறார் நம்ம சாமி. மனம் ஒரு பேய் குரங்கு மடப்பையிலே, மற்றவர் போல் நினைத்தாயே என்ன, தினையளவும் அதிகாரம் சொல்ல விட்டேன், உலகம் உன்னை சிரிக்க இது பண்ணிடுவேன், நான் யார் தெரியுமா, ஞான சபை தலைவனுக்கு நல்ல பிள்ளை நானேன்னு ஏற்கனவே திருவருட்பாவில் 6ஆம் திருமுறை பாடல்ல வள்ளல் பெருமான் சொல்றார். அப்போ அந்த மன குரங்கால் நாணுகின்ற உலகீர், உலகத்தில் இருக்கிறவங்களாம் அந்த குரங்கு போல இருக்கிறான். அப்போ வெறுத்த ஒரு உம்மால் ஒரு பயனும் வேண்டுகிலேன் எனது மெய்யுரையை பொய்யுரை நெண்ணாத. ஏக இறைவன் உனக்குள்ளா இருக்கிறான், வெளியே இல்லை. இறைவன் வெளியே இல்லை, கோயிலில் இல்லை, குருக்கள் காட்டுற மந்திரத்தில் இல்லை, சொல்றதுல இல்லை. இறைவன் உனக்குள்ளாகவே இருக்கிறான், அகமாக இருக்கிறான், சிலையில இல்லை, உன் உள்ளே இருக்கிறான் இறைவன். இது மெய்யுரை, பொய்யுரை என நினையாதீர். பொறித்த மத சமயம் எல்லாம் பொய் பொய்யே என்றார். எல்லாம் புழுகிறான், பொய் சொல்றான், பித்தலாட்டுக்காரனுங்க. பொய் பொய்யே புகுத்தாதீர், சிவம் ஒன்றே பொருள் என கண்டறிமின். அப்ப வேற ஏதாவது பொய்யான விஷயங்களை புல இன்பங்களை இன்னைக்கு புகுத்தி இருக்கிறான். அதை தான் உண்மைன்னு நம்புறான், கூட்டம் கூட்டமா ஓடுறான் போய் அங்க பார்க்க. செறித்திடும் சிற்சபை நடனத்தை தெரிந்து துதித்திடுமின், சித்தி எல்லாம் இத்தினமே சத்தியம் சேர்ந்திடுமே. அப்ப ஏக இறைவன் உனக்குள்ளா இருக்கிறான், அறிவாக இருக்கிறான். மூச்சை கவனி பேச்சை குறை என்று கதாகதம் செய்து அந்த அம்பலத்தில் ஆடுகின்ற ஆண்டவனை யார் தரிசிக்கிறார்களோ, தனக்குள்ளாக தரிசிக்கிறார்களோ அவர்களுக்கு முக்தி கிடைக்கும், மரணமில்லா பெருவாழ்வு கிடைக்கும். அதை தான் சொல்றார். சித்தி எல்லாம் இத்தினமே சத்தியம் சேர்ந்திடுமே என்று வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய முக்தி பாலிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மார்கழி மாதம் 20வது பாடல் என்று சொல்லி, ஸ்ரீ ஆண்டாள் அருளச் செய்த திருப்பாவையும் மாணிக்க வாசகர் அருளச் செய்த திருவம்பாவையும் திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் அருளச் செய்த ஞானசரியை திருவருட்பாவில் வரக்கூடிய மரணமில்லா பெருவாழ்வை அளிக்கக்கூடிய ஞானசரியை பாடல்களை யார் மனப்பாடம் செய்து பாராயணம் செய்து தூங்கி எழுந்து கேட்டால் கூட சொல்லணும், அப்படி இருக்கக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு உண்மையான ஞானம் கிடைக்கும், முக்தி கிடைக்கும், பொருளாதார மேன்மை, வாழ்க்கை வளங்கள், மகிழ்ச்சி, சந்தோஷம்
நிறைவான செல்வம், நிறைவான அமைதி, பேரை அடைவார்கள் என்பது உண்மை, சத்தியம் சத்தியம் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வான்காந்தத்தில் கலக்கவிட்டு வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.